Traders, welcome to Trade Smart Tamil. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ராக்டல் நேச்சரை பற்றி பார்க்க போகிறோம். 90% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறது முக்கியமான ரீசனு அவங்க ஃப்ராக்டல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ட்ரேட் எடுக்கிறதுனால தான். ஃப்ராக்டல் நேச்சரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ட்ரேட் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகுது, உங்கள் ட்ரேடை நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் 1 ஹவரில் அப் ட்ரெண்டில் இருக்குது, ஒரு சின்ன புல் பேக் எடுக்குது. நீங்கள் ஃப்ராக்டல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் 1 ஹவரில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் சின்ன ஒரு புல் பேக் எடுத்திருக்கு, இங்கே இருக்கிற ஒரு பிஓஐயை டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட் அதோட டைரெக்ஷனில் கண்டினியூ பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் 1 ஹவரில் இருக்கிற மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக 1 மினிட்ல ட்ரேட் எடுத்தீங்கன்னா என்ன இருக்கும், 1 ஹவரோட 1 கேண்டில் 1 மினிட்ல 60 கேண்டலாக இருக்கும். அதாவது ஒரு சின்ன டவுன் ட்ரெண்டே ஃபார்ம் ஆகிருக்கும். கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுறது சின்ன ஒரு டவுன் ட்ரெண்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் இந்த டவுன் ட்ரெண்டை பார்த்துட்டு ஓகே மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு, நம்ம டவுன் ட்ரெண்டில் ட்ரேட் எடுக்கலாம் ட்ரேட் எடுத்திருப்பீங்க. மார்க்கெட் இங்கே இருக்கிற ஒரு பிஓவை டேப் பண்ணிவிட்டு அதோட டைரெக்ஷனில் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃப்ராக்டல் நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ட்ரேட் எடுத்து 90% ரீட்டைல் ட்ரேடர்ஸ் லாஸ்ட்லேயே இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணுன்னா முக்கியமாக ஃப்ராக்டல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சால் தான் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராகவே மாற முடியும். சரி ப்ரோ, ஃப்ராக்டல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆக முடியும்னு சொல்லிட்டீங்க. சரி, ஃப்ராக்டல் நேச்சரை எப்படி ப்ரோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இமேஜை பார்த்து உங்களால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நம்புகிறேன். ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸு, ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸு, ஒரு பாக்ஸ்குள்ளே ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 பாக்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. இதை வச்சு எப்படி ப்ரோ ஃப்ராக்டல் நேச்சர் அப்படின்றீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் டிஃபைன் ஆகிருக்கு. அதாவது 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே 4 ஹவர் டைம் ஃப்ரேம் இருக்கும், 4 ஹவரோட டைம் ஃப்ரேம்குள்ளே 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம் இருக்கும், 3 ஹவர்ஸோட டைம் ஃப்ரேம்குள்ளே 2 ஹவர்ஸ், 2 ஹவர்ஸ்க்குள்ளே 1 ஹவர், 1 ஹவர்ஸ்க்குள்ளே 30 மினிட்ஸ், 5 மினிட்ஸ், 3 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும். அதாவது இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் 1 ஹவரோட டைம் ஃப்ரேமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு 30 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். 30 மினிட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா தான் 15 மினிட்ஸோட பார்க்க முடியும். 50 மினிட்ஸோட பார்த்தா மட்டும்தான் உங்களால் 5 மினிட்ஸில் ஓகே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் பெரிய ஸ்ட்ரக்சரை பார்க்காம டேரெக்டாக 5 மினிட்ஸில் வந்து நான் ட்ரேட் எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை பார்க்காம இருந்தீங்கன்னா இது என்னாகும், இவ்வளோ பெருசாக விடாடும், அதாவது இந்த அளவுக்கு போயிடும். அப்போ என்னாகும், உங்கள் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் ஆகிட்டு நீங்கள் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் ஃப்ராக்டல் நேச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணும்போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, அதாவது ஃபஸ்ட்டு 1 ஹவர்க்குள்ளே போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 30 மினிட்குள்ளே வரணும், 30 மினிட்குள்ளே வந்து அதோட ட்ரெண்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 15 மினிட்குள்ளே போகணும், அதுக்கப்புறம் 5 மினிட்ல போயிட்டு உங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். நம்ம டைம் ஃப்ரேமில் சொல்லணும்னா இப்போது நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டேக்குள்ளே போயிட்டு அதோட ஓவரால் ட்ரெண்டு செக் பண்ணிக்கணும். மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 ஹவருக்குள்ளே வரணும். 1 ஹவருக்குள்ளே போய்ட்டு 1 ஹவரோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 30 மினிட்குள்ளே போயிட்டு ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 5 மினிட் ஆர் 1 மினிட்குள்ளே போய்ட்டு உங்கள் ட்ரேடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ப்ரோ நீங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுறதுக்கே நான் சொல்லலையே, நீங்கள் அதுக்குள்ளே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறது வரைக்கும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா முக்கால்வாசி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மிஸ்டேக் பண்ணுறதே இல்லைலாம். நான் எதில் போய்ட்டு மார்க் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் டேரெக்டாக அவங்க போய்ட்டு 5 மினிட்குள்ளே போய்ட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுவாங்க, 3 மினிட்குள்ளே போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 1 மினிட்குள்ளே போய் ட்ரேட் எடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு தெரியாமல் டேரெக்டாக 5 மினிட்குள்ளே போய் ட்ரேட் எடுத்தாங்கன்னா அவங்க லாஸ்ட்டில் தான் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிக் டைம் ஃப்ரேம், பிக் டைம் ஃப்ரேம் இஸ் அ கீ டைம் ஃப்ரேம். அதை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5 மினிட், 3 மினிட், 1 மினிட்குள்ளே ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறவே முடியும். ஃப்ராக்டல் நேச்சர் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை மார்க் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு 1 டே டைம் ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுறீங்க, மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்குறீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப் ட்ரெண்டில் இண்டிகேட் பண்ணுது. மார்க்கெட் இங்கே இருக்கிற ஒரு ஐடிஎம்மை க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஒரு பிஓஐவை டேப் பண்ணிவிட்டு அப் டைரக்ஷனில் போகுது. இப்போ நீங்கள் இந்த லெக்கில் இருக்கிற மொத்தமே உங்களால் பிடிக்க முடியுமானா முடியாது. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இங்கே ட்ரேட் எடுக்கிறதா இருந்தால் இட்ஸ் பாசிபிள். பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டில் ப்ரீமியம் தீட்டா இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த ட்ரேடு
நீங்கள் நினச்ச டைரக்ஷனில் போனாலும் உங்களுக்கு லாஸில் தான் போய் முடியும். ப்ரீமியமை பற்றி, ப்ரீமியம் டீட்டாவை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஃபர்தராக ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி ப்ரோ இந்த ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா, இங்கே தான் நம்மளுக்கு ஃப்ராக்டல் நேச்சர் யூஸ் ஆகுது. இப்போது இங்கே இருக்கிற ஒரு கேண்டில் இதே டைரக்ஷனில் ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் போய்டுமானா போகாது. மார்க்கெட் வந்த டைரக்ஷன் எப்படி வந்திருக்கும்? அப் அண்ட் டவுன்ஸ், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுனில் தான் வந்திருக்கும். அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிட்டு ஏதோ கிறுக்கி வச்சுருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. இப்போ இங்கேருந்து இந்த லெக் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட் இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் போகுது. மார்க்கெட் உங்களுக்கு டைரெக்டாக இதே மார்னிங் 9:30க்கு 9:15க்கு ஓப்பன் ஆகுது, 3:30க்கு இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடும்னா க்ளோஸ் ஆகாது. மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா கீழே டவுன் சைடு வரைக்கும் போவோம். கீழே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணோம். லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷனில் போவோம். திரும்பி டவுன் சைடு போவோம், கீழே வரும், போகும், கீழே வரும், லாஸ்ட்டாக ஹை வச்சு லோ வச்சு க்ளோஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் இதை லோவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு, கீழே போயிருக்கு, மேலே போகுது, திரும்பி டவுன் சைடு, திரும்பி அப் சைடு, திரும்பி டவுன் சைடு, டவுன் சைடு. ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயே இருக்கும். பட் ஆனால் நீங்கள் 1 டேவோட கேண்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் மட்டும்தான். அதே நீங்கள் ஒரு 30 மினிட்குள்ளே போனீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டோட ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் இதுக்குள்ளே ஒரு ஐடிஎம் அண்டு பிஓஐயை மார்க் பண்ணி ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிகல் நேச்சரை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்ம வீடியோஸ்க்கு கீழே டவுட் கிளியரிங் ஃபார்மை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இது மூலயமா உங்களுக்கு வர டவுட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுறது, இமேஜாக அப்லோட் பண்ணுறது மூலயமா கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிவிட்டு கூகுள் க்ரோம் ஆர் எனி ப்ரௌசர் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வெப்சைட்டுக்குள்ளே வரும். வெப்சைட்குள்ளே வந்து ஜஸ்ட்டு இந்த ஃபார்ம் லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் பேர், உங்கள் ஃபோட்டோ, உங்களுக்கு என்ன டவுட்டு, எந்த இண்டெக்ஸு நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ நீங்கள் எந்த ஒரு இண்டெக்ஸில் எடுத்திருக்கீங்களோ அந்த இண்டெக்ஸு டைம் ஃப்ரேம் உடனே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு வரும். உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணி ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோஸாவோ அப்லோட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறோம். தேங்க்யூ ட்ரேடர்ஸ். அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.